அரபு அமீரகத்துல விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கைய பார்த்துட்டு எல்லாரும் உண்மையிலேயே அங்க பெரிய தாக்குதல் நடந்துடுச்சோன்னு பதட்டமா இருந்திருப்போம். ஆனா நல்ல வேளையா அமீரகத்தோட தரைப்பகுதியில எந்த விதமான ஏவுகணை தாக்குதலும் நேரடியா நடக்கல. அமீரகத்தோட வான் பாதுகாப்பு அமைப்பு அவங்க நாட்டை நோக்கி வந்த 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை முன்னாடியே கணிச்சிட்டாங்க. அதுல ஒரு ஏவுகணை அமீரக கடல் பகுதிக்கு வெளியில போய் விழுந்திருக்கு, இன்னொன்னு அமீரக கடல் எல்லைக்குள்ள விழுந்திருக்கு. இந்த ஏவுகணைங்க எல்லாம் தரைப்பகுதியில இருக்கிற கட்டிடங்களையோ இல்ல மனிதர்களையோ தாக்குறதுக்காக வீசப்படலனும், மாறா கடல் வழியா போற கப்பல் போக்குவரத்தை குறி வச்சுதான் வீசப்பட்டிருக்கணும் தெரிய வந்திருக்கு. இதனால மத்திய கிழக்கு பகுதியில மறுபடியும் பதட்டம் அதிகரிச்சிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகத்துல ஏவுகணை தாக்குதல் ஆபத்து வரலாம்னு சொல்லி மக்களுக்கு அவசர எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. கடந்த சில மாசத்துல இப்படி ஒரு எச்சரிக்கை வர்றது இதுதான முதல் தடவைன்னு சொல்லப்படுது. அமீரகத்தோட உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்புல தற்போதைய சூழல் காரணமா ஏவுகணை தாக்குதல்கள் நடக்க அதிக வாய்ப்பிருக்கு, அதனால மக்கள் எல்லாரும் உடனே பக்கத்துல இருக்கிற பாதுகாப்பான கட்டிடங்கள்ல இருந்துக்கங்கன்னு சொல்லிருக்காங்க. போன ஜூன் மாசம் ஒரு பொய் எச்சரிக்கை வந்தது. அதுக்கு முன்னாடி மே மாசம் தான் உண்மையான ஏவுகணை எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் அமைச்சகத்துல இருந்து இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு அதிகாரப்பூர்வமா வந்திருக்கு. ஆனா இந்த ஏவுகணையை யார் செலுத்தினாங்க, எந்த இடத்துல இருந்து இது ஏவப்பட்டது அப்படிங்கிற எந்த தகவலும் இதுவரைக்கும் தெளிவா தெரியல. இது தொடர்ச்சியா தீவிரமா கண்காணிக்கப்பட்டு வருதாம். இத பத்தின அடுத்தடுத்த தகவல்கள் சீக்கிரமா வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது.